தொழில் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதனால கடையெல்லாம் க்ளோஸ் பண்ற சூழ்நிலை வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அப்படிலாம் செய்ய முடியாது. ஹோட்டல்ல வந்து நாங்க அந்த மாதிரி செஞ்சோம்னா இன்னைக்கு உள்ள நாளைக்கு அந்த பிசினஸ் எங்களுக்கு வராம போயிடும். வணக்கங்க, திருப்பூர் மாவட்ட ஹோட்டல் உரிமை சங்கத்தினுடைய செயலாளர் எஸ் நாகராஜன் பேசுறேங்க. இப்ப சிலிண்டர் தட்டுப்பாடுனால தொழில் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதனால கடையெல்லாம் க்ளோஸ் பண்ற சூழ்நிலை வரும்னு நினைக்கிறேன். திருப்பூர்ல ஹோட்டலை நம்பி ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்க. அதுலயும் தொழிலாளர்கள் ஒரு 50,000 பேர் தினசரி ஹோட்டல்ல தான் சாப்பிட்டு தான் அவங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க. இந்த நிலைமை நீடிச்சதுன்னா கேஸ் கிடைக்காம போச்சுன்னா தொழிலை க்ளோஸ் பண்ணணும். விறகடுப்பு போனா பொல்யூஷன் கண்ட்ரோல்ல வந்து அந்த மாதிரி இப்பெல்லாம் இல்லாத அளவுக்கு நாங்கெல்லாம் பண்ணியாச்சு. இன்னும் விறகடுப்பு போறது ரொம்ப சிரமம். அதனால வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு இது தக்க நடவடிக்கை எடுத்து கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லாம கிடைக்கிறதுக்கு ஆவணம் செய்யும்படி பணியோட கேட்டுக்கொள்கிறோம். கேஸ் தட்டுப்பாட்டுனால கொடுக்கக்கூடிய ஐட்டங்கள் நாங்களாம் கொடுக்க முடியாத சூழ்நிலை, தோசை எல்லாம் போட முடியாத சூழ்நிலை வருதுங்க. ஹோட்டலுக்கு கண்டிப்பா சிலிண்டர் இருந்தாதான் தொழில் நடத்த முடியும். ஒரு 2-3 நாள் நடத்தலாம் எங்க கிட்ட இருக்கிறத வச்சு. அதன் பிறகு நாங்க விறகடுப்பு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். விறகடுப்பும் போடுறதுக்கு ஒரு சூழ்நிலை இல்லாத நிலைமையா இருக்கு. இந்த நிலைமை நீடிச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. எங்களை நம்பி தொழிலாளர்கள் வந்து ஒரு 50,000 பேர் வந்து ஹோட்டலை நம்பியே இருக்காங்க. டெய்லி ஹோட்டல்ல சாப்பிட்றவங்களே இருக்காங்க. ஹோட்டல், மெஸ், கேன்டீன் இதுல சாப்பிட்றதே தொழிலாளர் ஒரு 50,000 பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் கண்டிப்பா ரொம்ப சிரமம் வரும். தற்போது இப்ப இன்னைய நிலைமையில வந்துகிட்டு இருக்குங்க. எப்ப நிறுத்துவோம்னு சொல்ல முடியாதுன்னு எங்களுடைய டீலர் சொல்லியிருக்காங்க. நாங்க எந்த நேரத்துலயும் நீங்க வேற அலாட்டா பாத்துக்கங்க, இப்போதைக்கு எங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தகவல் கொடுத்துருக்காங்க. அது எப்ப நிறுத்துறாங்க என்னன்னு பண்ண முடியாது. 1 or 2 daysல அந்த பிரச்சனை வந்தாலும் வருங்க. இல்ல, இந்த நிலைமை நீடிச்சா குறிப்பிட்ட சில உணவுகளை வச்சா பண்ண முடியும். சாப்பாடு கொடுக்க முடியாது, தோசை கொடுக்க முடியாது, பூரி கொடுக்க முடியாது, கிச்சடி, ரைஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஐட்டம் தான் கொடுக்க முடியும். எல்லா ஐட்டம் சமைக்கிறது எரிபொருள் இல்லாதனால கொடுக்கறதுக்கு ரொம்ப சிரமங்க. அதனால இருக்கிறத வச்சுதான் நாங்க பண்ண முடியும். திருப்பூர்ல ஒரு நாளைக்கு சிலிண்டர் வந்து எப்படியும் ஒரு 1500 சிலிண்டர் தேவைப்படுங்க ஹோட்டலுக்கு. எங்களுக்கு வந்து திருப்பூர்ல ஒரு 3000 பெரிய கடை, சின்ன டீ கடை, பேக்கரிலாம் ஒரு 3000 கடை இப்ப இருக்குங்க. திருப்பூர் சிட்டிக்குள்ள மட்டும் 3000 கடை இருக்கும். டெய்லி ஒரு 1500 சிலிண்டர் தேவைப்படும். நாங்க இந்தியன் கேஸ் வாங்காதனால எங்களுக்கு பிரைவேட் கேஸ் வாங்கிட்டு இருக்கிறோம். அதனால வந்துட்டு இருக்கு. இந்தியன் கேஸ் நிறுத்தினா திருப்பூர்ல இன்னும் எங்களுக்கு தகவல் வரல. ஆனா எப்ப வேணாலும் நிறுத்துவோம்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு கொடுக்கறது வந்து எப்ப இது பண்ண முடியாது, நீங்க வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க. நாங்க இப்போ விறகடுப்பை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். அதுல வந்து பண்ண முடியுமான்னு ட்ரையல் பாக்குறோம். இன்னைக்கு தான் கொண்டு வந்து எங்களுக்கு வச்சிருக்கிறோம். ரெகுலரா வந்து 1500 சிலிண்டர் தேவைன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து எவ்வளவு குறைச்சிருக்காங்க? இல்ல, இதுவரைக்கும் தட்டுப்பாடு நேற்று வரைக்கும் நார்மலா சப்ளை ஆயிட்டு இருக்குதுங்க. ஆமாங்க. தட்டுப்பாடு இனிமேல் வந்தால் அது சம்பந்தமா என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு விறகடுப்பை பயன்படுத்துறதா இல்ல மின் சாதனங்கள் அடுப்பை பயன்படுத்துறதாங்கிறத யோசிக்கணும். ஆனா உங்க டீலர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து எப்ப வேணா நிறுத்துவோங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க, சொல்லிட்டாங்க. ஆனா விறகடுப்புக்கு போறதுக்கான இது இருக்குங்களா அல்லது ஆல்ரெடி அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களா? விறகடுப்புனா சில ஐட்டங்கள் தயார் பண்ண முடியும். தோசை எல்லாம் போட முடியாது. தோசை அடுப்புல விறகடுப்புல போறது சாத்தியக்கூறு கிடையாது. பழைய மாதிரி எல்லாம் இப்ப கிடையாதுங்க. இப்ப நவீனமானதுனால விறகடுப்புல தோசை போட முடியாது. சமையலுக்கு அனைத்து ஐட்டம் செய்யறது ரொம்ப சிரமங்க. ஒரு சில சாதங்கள் வடிச்சு வெரைட்டி ரைஸ், கிச்சடி, உப்புமா இந்த மாதிரி தான் பண்ண முடியும். சைனீஸ் தந்தூரி ஐட்டம் இதெல்லாம் பண்ணவே முடியாதுங்க. கேஸ் இல்லைன்னா அதெல்லாம் செய்யவே முடியாது. எங்களுக்கு இதுக்கு எப்படியும் மிக விரைவில் வந்து இந்த தட்டுப்பாடு இல்லாம கொடுக்கறதுக்கு சிலிண்டருடைய விநியோகம் வந்து தடையில்லாம எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சப்ளை செய்யறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுடைய கோரிக்கை, பணிவான கோரிக்கை. மதுரையை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த தட்டுப்பாடு காட்டி 3 நாள் லீவ் விட்டாங்க. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 4 to 2 மணி நேரம் வந்து கடை சாத்த சொல்லியிருக்காங்க. திருப்பூர்ல வந்து நீங்க எந்த மாதிரி அறிவிப்புகள்? திருப்பூர்ல நாங்க இன்னைக்கு மீட்டிங் போடுறோம். எல்லாம் எங்க அனைத்து உறுப்பினரையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு நாங்க நாளைக்கு தான் கோரிக்கையை நாங்க வெளியே இது கொடுக்க முடியுங்க. இன்னைக்கு எல்லாரையும் நாங்க கூப்பிட்டுருக்கோம். இன்னைக்கு சாயந்தரம் மீட்டிங் போட்டு நாளைக்கு உங்களுக்கு ஷார்ட் சப்ளை வரல. சாஃப்ட் சப்ளை வந்து எங்க சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் வந்து இது வரைக்கும் எங்ககிட்ட வந்து ஒரு சில பேர் தான் சொல்லியிருக்காங்க. அதனால எல்லா உறுப்பினரும் வந்து நாங்க இன்னைக்கு ஈவினிங் வந்து மீட்டிங் போடுறோம். இது சம்பந்தமா அடுத்த கட்டமா என்ன பண்ணலாம், விறகடுப்பு ட்ரையல் எல்லாம் பாக்குறாங்க, பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த எத்தனை மணிக்குன்னா எப்போ விறகடுப்பு ட்ரையல் எப்போ போகுது?
ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் அவங்க இதில் தான் பார்க்குறோம். அந்த மாதிரி இது பண்ண முடியாது. இப்ப திருப்பூர்ல பொறுத்த வரைக்கும் இந்த ஷார்ட் சப்ளை ஆக வரக்கூடிய சூழல் வந்ததுன்னா ஓவராலா எத்தனை தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவாங்க? ஹோட்டல் தொழிலாளர்கள் எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 10,000 பேர் 15,000 பேர் இருப்பாங்க. ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க 15,000 தொழிலாளர்கள் பாதிப்பாங்க. ஹோட்டல் அடைச்சா சம்பளம் கொடுக்க முடியாது. நாங்கள் சம்பளம் கொடுக்காம என்ன வச்சு பண்ண முடியுமே தவிர அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து லீவ் கடை அடைக்கணும் பண்ண முடியாதுங்க. எப்படியும் ஒரு 15,000-20,000 பேர் தொழிலாளர்கள் இருப்பாங்க ஹோட்டலை சார்ந்து. அது மட்டும் இல்லாம எங்க கடைக்கு ரெகுலரா வரக்கூடிய தினசரி வாடிக்கையாளர்களும் மிகுந்த அளவுல பாதிப்பு ஏற்படும். ஏன்னா எங்களால சிலிண்டர் இருந்தா தான் உணவுகளை உற்பத்தி தயார் செய்து பரிமாற முடியும். அவங்களுக்கு எங்களுக்கு பேசிக்கே சிலிண்டர் தான். சிலிண்டர் இல்லைங்கும் போது உணவை எப்படி தயார் பண்ண முடியும்? அதுல சில மிகுந்த சிரமங்கள் ஏற்படும். இப்ப தட்டுப்பாடு காரணமா வச்சு விலை உயர்வு ஏதாவது மறைமுகமா கூடுதல் விலை ஏதாவது கண்டிப்பா அப்படிலாம் செய்ய முடியாது. ஹோட்டல்ல வந்து நாங்க அந்த மாதிரி செஞ்சோம்னா இன்னைக்கு உள்ள நாளைக்கு அந்த பிசினஸ் எங்களுக்கு வராம போயிடும். அந்த மாதிரி ஹோட்டல்ல வந்து நாங்க இன்னைக்கு தட்டுப்பாடு இருக்கு அதனால ரேட்டை கூட்டி இருக்கோம்னு நாங்க செய்ய மாட்டோம். எங்க அசோசியேஷன்ல இருக்க உறுப்பினர்கள் யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். சிலிண்டர் கூடுதலா உங்களுக்கு விலை சொல்றாங்க. சிலிண்டர் 150 ரூபாய் ஏத்திருக்காங்க. 150 ரூபாய் ஏத்திருக்காங்க. சிலிண்டர் வந்து 150 160 ரூபாய் ஏத்துறதாக சொல்றாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்னு 124 150 இந்த மாதிரி ஏத்திருக்காங்க. விலை உயர்த்திட்டாங்க. விலை உயர்வு பண்ணிருக்காங்க தட்டுப்பாடுனால. அப்போ இந்த சமயத்துல வந்து உங்களால சீக்கிரமா வந்து விறகுக்கோ அல்லது மின்சார அடுப்புக்கோ அடாப்ட் ஆக முடியுமா? அதுக்கு அது கால அவகாசம் வேணும். உடனடியா டக்குன்னு முடியாதுங்க. நாங்க கொஞ்சம் கொஞ்சமா ட்ரையல் பார்த்தா சொல்றேன்ல. அப்படி அந்த மாதிரி சூழ்நிலை கேஸ் தட்டுப்பாடு வந்ததுன்னா ஒரு சில குறிப்பிட்ட ஐட்டங்கள் தான் நாங்க பண்ண முடியும். நிறைய எல்லா ஹோட்டல்ல கிடைக்கக்கூடிய அனைத்து ஐட்டம் கிடைக்காதுங்க. மெயினா தக்காளி சாதம், கிச்சடி இந்த மாதிரியான கிச்சடி, பொங்கல், அந்த மாதிரி தான் பண்ண முடியுங்க. ஆம்லேட் ஆஃப் ஆயில் கிடைக்காது. சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ், சில்லி காளான் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடைக்காதுங்க. அந்த மாதிரி கேஸ்ல தயார் பண்ற ஐட்டம் கிடைக்காது. ஃபுல் மீல்ஸ் கண்டிப்பா கிடைக்காது. எங்களுடைய இப்ப இருக்க ஸ்டாக் இந்த 2 நாளைக்கு பிரச்சனை இல்லை. அதன் பிறகு எப்படி சிலிண்டர் சப்ளை பண்ணாங்கன்னா பண்ண முடியும். இல்லைன்னா நாங்க அதுக்கு மாற்று ஏற்பாடா சில ஒரு குறிப்பிட்ட உணவை வச்சு பண்ண முடிஞ்சா பண்ணுவோம். கடை லீவ் விட வேண்டியதான், லீவ் விட்டுற வேண்டியதான். வர தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.